தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. மாசிலா மணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், வேறு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், வபியானா மேரி புனித அந்திரேயாவுக்கு பிறந்த நாள் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், இவரது எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமேரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை, பிரான்சிஸ் சேவியர், சிலுவையம்மாள், அல்போன்சா, மெய்யேலு இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், லியோனா தோனிகா 7வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், கிறிஸ்டினா பெரியநாயகம், மரியம்மாள் மனோ ஒய்யாரம், தங்க பிரகாசம், சந்தனமரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசை அந்தோணியம்மாள், அமிர்தநாதன் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூளைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். கனி தரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம். களைகளெல்லாம் களைந்து விட்டார், கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் சுயமனங்களை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையார் குற்றப்பா நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறை நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர். உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் நம்பிக்கையாளர் விருப்பங்களை தூண்டி எழுப்பவுமை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பாபிலோன் மாநகரே, நீ வீழ்ச்சியுற்று எழப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 21-23. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1, 3, 9. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பிய பின்வருமாறு கத்தினார்: விழுந்தது, விழுந்தது, பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்தும் தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்த பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழலூதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர்கள் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்திலே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்திலே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்குகிறார்கள். உன் பில்லி சூனியம் எல்லாம் நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ கண்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய போரான அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவர்களை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மகள், அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணமாய் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 100 1-5 முடிய உள்ள இறைவார்த்தைகள். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், அவருடைய மாட்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவர் திருமுன் வாருங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள்.
அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேம் படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும். நாட்டுப்புறங்கள் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பில் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவருகை காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய பிறப்பையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் கொண்டாட காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவருடைய வருகை எவ்வாறு இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகின்றது. இந்த நற்செய்தி படிக்கின்ற பொழுது நமக்கும் கூட உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் நகர்கள் அழிக்கப்படும், மக்கள் துன்புறுவார்கள், அதிலும் இவர்களுடைய வாழ்வு மிக மிக கொடுமையான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை
நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கே ஒரு அச்சம் உண்டாகின்றது. ஆனால் இதையெல்லாம் கொடுத்த கடவுள் இறுதியாக நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றார். இவ்வாறு நடக்கின்ற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கின்றார். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் பல இடங்களில் மக்கள் போரினாலும் சண்டை சச்சரவினாலும் தங்கள் உயிரை இழந்து நாட்டை இழந்து அவர்கள் பிள்ளைகளையும் இழந்து தவிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அப்படியெல்லாம் நம்மை விட்டுவிடவில்லை, நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே சில துன்பங்கள் சில துயரங்கள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக சந்திக்கின்ற பொழுது நாம் மீட்பு பெற்றவர்களாக மாற முடியும். ஆண்டவருக்காக நம்முடைய துன்பங்களை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை மீட்டு அவரோடு இணைத்து கொள்வார். கண்களை தர நினைத்தேன், அது கலங்கிடும் நிலை கண்டேன். கைகளை தர நினைத்தேன், கரை படிந்தது என உணர்ந்தேன். அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அழைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அழைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். என் அன்பு இயேசுவே, எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றேன். ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாய் ஏற்றிடுவே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையமான திருப்பலி எல்லா வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது பெயரின் மாட்சிப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரவிரக்கத்தை ஏற்றவரால் உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த நம்ம வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்பொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் துறாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலீஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கற்றுக்கொண்ட ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு விழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வு தீபம் ஏற்றிட. வா மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. வாழ்வின் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வின் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய்,
ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய். என் இயேசுவே எழுந்து வா, வா மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. சொந்தங்கள் பந்தங்கள் விலகிடும் நேரம் உன் துணை என்றும் மாறாதையா. உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தாய், உன் கையில் என் பெயர் பொறித்து வைத்தாய். என் தெய்வமே எழுந்து வா, வா மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா, என் உள்ளம் மலரவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க எங்களுக்கு உமது அருளை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவின் அவனால் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களில் உமது கருணை கண்களை திருப்பருளுமாறு தாழ்ந்து பாய்ந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் அன்போடு எனக்கு பற்றியற்று
உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறங்குகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். இயேசுவே 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 நன்றி இயேசுவே 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 நன்றி இயேசுவே. யாரும் இல்லை என்ற வேலை நீர் இருந்தீரே. நன்றி இயேசு சாமி ஐயா நன்றி இயேசு சாமி. அஞ்சாதே என்று சொல்லி அரவணைத்தீரே. நன்றி இயேசு சாமி ஐயா நன்றி இயேசு சாமி. நன்றி இயேசு தேவா நன்றி இயேசு ராஜா. காந்தி வழி அருள வேண்டுமே. நன்றி இயேசு தேவா நன்றி இயேசு ராஜா. அன்பில் வாழ அருள வேண்டுமே. தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். தந்த உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.